அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த 4 புள்ள பெற்றவன் ஒழுங்காக இருக்கிறான். இந்த ஒரு புள்ள பெற்றவன் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. பயம், விலைவாசி குறித்த பயம், பொருளாதாரத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். ஏன் அந்த பயம்? உலக ஆவி உள்ளே இருக்குது. வாய் பரிசுத்தாவினால் நிறைந்து அந்நிய பாஷையோடு நிறுத்தி கொள்ளுகிறது. மனசுக்குள்ளே அந்த பரிசுத்தாவி வந்துச்சுனாக்கா நீங்கள் தேவனுக்கு கட்டளையிட மாட்டீங்க. ஆண்டவரே, நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் இதை தான் செய்ய போகிறேன்னு சொல்ல மாட்டீங்க. சில விஷயம் கர்த்தர் விருப்பத்தையும் செய்ய உண்டு பண்ணுகிற தேவன் ஒரு பாரத்தை கொடுக்குறார். ஒரு ஆத்தும ரீதியான ஊழிய ரீதியான காரியங்களை சொல்கிறேன். இந்த ஜனங்களை போய் பார்க்கணும். கர்த்தர் பாரத்தை கொடுக்குறார். ஜனங்களை ஆதாயப்படுத்தணும், அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொண்டு வரணும். இது ஊழியக்காரனுடைய பாங்கு. விடுதலை பெற்றுக்கொள்வது எப்படி இருக்குது? விடுதலைலாம் பெற்றுக்கொள்ளணும், மறுபடியும் நான் என் தாய் சபைக்கு போகிறேன்னு